சரி, இந்த நாமான் இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை நாம் சற்று சிந்திப்போம். 2 அரசல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் தொடக்கத்திலிருந்து இருக்குது, எடுத்து வச்சுக்கிடுங்க. ஆனால் என்ன பாருங்க, நான் உங்களுக்கு அருமையாக நான் சொல்லுகிறேன். நாமான் யார்? சிரியா நாட்டினுடைய படை தளபதி, நல்ல சிறந்த வெற்றி வீரர், எல்லா போர்லையும் வெற்றி பெறுவார். ஆனால் அவருக்கு தொழுநோய். எல்லா மருத்துவரிடம் பார்க்கிறார், அவளுக்கு நோய் மட்டும் சுகமாகலை. அது அவருக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு பிரபலமான மனிதர், ஒரு பெரிய படைத்தளபதி, தொழுநோயினா எவ்வளவு அலங்கோலம். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல வாழ்ந்து வந்தார். இந்த நேரத்தில் நாமான் அவருடைய படை வீரர்களோடு அண்டை நாட்டுக்கு, இஸ்ரேல் நாட்டிற்கு கொள்ளையடிப்பதற்காக போகின்றார். அப்போ நிறைய பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு தன் நாட்டுக்கு கொண்டு வர்றார். அப்போ ஒரு சின்ன பிள்ளை, ஒரு சிறுமியையும் கடத்தி கொண்டு வருகிறார். சரி, நம்ம மனைவிக்கு ஒத்தாசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவியை கடத்தி கொண்டு அரண்மனையில் வைத்து அந்த நாமானுடைய மனைவிக்கு சேவை செய்வதற்காக, உதவி பணி செய்வதற்காக அவர் அங்கு அமர்த்துகிறார். அப்போ நாமானுக்கு, தன்னுடைய தலைவருக்கு தொழுநோய் என்பதை இந்த சிறுமி அறிகின்றாள். அந்த சிறுமியினுடைய மனநிலையை பாருங்க. எப்படியாவது சுகம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்போ எலிசா இறைவாக்கினர், அவர் ஏதோ ஒரு புதுமைகளை செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு இந்த சிறுமிக்கு தெரியும். ஆனால் தொழுநோயா சுகப்படுத்த முடியுமா அப்படின்னு சிறுமிக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு அசையாத ஆழமான ஒரு நம்பிக்கை சிறுமியிடம் இருந்த முதல் பண்பு, அசையாத ஆழமான நம்பிக்கை. அவ மனைவிட்ட சொல்றா, அம்மா, இப்படி எங்க நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நிறைய புதுமை செய்யறாரு, அவர்கிட்ட கொண்டு போனா கண்டிப்பாக சுகம் பெறும். சரி, 2வது, தன்னை கடத்திட்டு தானே வந்தாரு நாமான். அப்போ தனக்கு எதிரி வேற நாடு, இவங்க இஸ்ரேல் நாடு, இவங்க சிரியா நாடு, 2 வேற்று நாட்டினர், பிற இனத்தவர். அப்படி இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், பகையாளியாக இருந்தாலும், இந்த சிறுமியிடம் இருந்த 2வது மனப்பான்மை என்ன? நன்மை செய்ய வேண்டும், பகைவரையும் அன்பு செய்ய வேண்டும், பகைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற பண்பு இந்த சிறுமியிடம் இருந்தது. முதல்ல இருந்தது ஆழமான நம்பிக்கை, 2வது பகைவரையும் அன்பு செய்ய வேண்டும். சரி, அப்போ மனைவிட்ட சொன்னோன்னா மனைவி மெதுவா நாமான் காதில் ஓதுறார். இப்படி இஸ்ரேல் நாட்டுக்கு போய் அங்கே ஒருத்தர் சுகம் கொடுக்குறாராம். யார் சொன்னா? நீங்கள் கடத்திட்டு வந்த சிறுமி தான் சொன்னா. அப்போ அவருக்கு ஒரு தயக்கம். 3